ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். குரு பகவான் இப்ப மிதுன ராசியில பயணிச்சு வர நிலையில ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ராசி மாற்றம் 12 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. ஜோதிட சாஸ்திரத்துல குரு ரொம்ப முக்கியமான கிரகமா கருதப்படுது. குரு பகவானோட ஒரு அசைவுகளும் மனிதர்கள் வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா அமையுது. அறிவு, செல்வம், ஆடம்பரம் இது எல்லாத்துக்கும் காரணியாக இருக்கக்கூடியது குரு. அவரு இப்ப மிதுன ராசியில இருக்காரு. வரப்போற ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30 மணி அளவுல மிதுன ராசியில இருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி மேஷத்துல ஆரம்பிச்சு மீனம் வரைக்கும் 12 ராசிகள்லையும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. அப்படி இந்த ஒரு குரு பயிற்சியால ஒரு ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். மேஷராசியில பிறந்தவங்க தைரியம் உள்ளவங்க, கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடியவங்க. சோதனைகளை மன தைரியத்தோட எதிர்கொண்டு அதை சாதனையா மாத்துவீங்க. மற்றவர்கள் நம்மளை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக எந்த காரியத்தையும் பிரதிபலன் இல்லாம செய்யக்கூடியவங்க. குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறார். சுகஸ்தானத்துக்கு மாறும்போது குரு பகவான் 5ஆம் பார்வையால அஷ்டமஸ்தானம், தனது 7ஆம் பார்வையால தொழில் ஸ்தானம், 9ஆம் பார்வையால அயன சயன போகஸ்தானம் இது மூலியமா பார்க்கிறார். இதனால என்ன பலன் கிடைக்கும்னா, குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது. கணவன் மனைவி கிடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும். அக்கம் பக்கத்தார்கிட்ட வீண் பேச்சை தவிர்க்கணும். சில பேரு வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் காணாம போக கூட வாய்ப்பு இருக்குதாம். விருந்து விழான்னு போகும்போது கண்டிப்பா அதிகமா விருந்து விழான்னு அட்டன் பண்ணுவீங்க. தடைப்பட்ட திருமணம் கைகூடும். குடும்பத்துல சின்ன சின்ன பிணக்குகள் வரலாம். புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு தேடி வரும். குடும்ப பெரியோர்கள் ஆலோசனை கேட்டு குடும்பத்தை நடத்துறது ரொம்ப நல்லது. இளைய சகோதர சகோதரிகள் மூலியமா மிகுந்த நன்மைகள் கிடைக்கும். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. நன்மைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். பண பிரச்சனைகள்ல உங்களை திக்குமுக்காட வச்சாலும் அப்பப்ப பண வரவுக்கு பிரச்சனையே இருக்காது. குடும்ப செலவுகளை எப்படியா சமாளிக்கிறதுக்காக வாழ்க்கை துணை உதவுவார். பூர்வீக சொத்துக்கள் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். ஜீவனம் சம்பந்தமான விஷயங்கள்லையும் காரியம், நேரம், நஷ்டம் இது எல்லாம் ஆனாலும் அதை தாங்குவதற்கான வலுவை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். வளமும் வசதியும் அதிகரிக்கும். தம்பதியினரிடையே அன்பு மேம்படும். உறவினரால ஏற்பட்டு வந்த பிரச்சனை இனிமே இருக்காது. பொருளாதாரத்துல வளர்ச்சி பெற முடியும். சில பேரு புதிய சொத்துக்களும் வாங்கலாம், புதிய வாகனங்கள் வாங்கலாம். உடல்நிலை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சுமாரா இருக்கும். ஒன்னும் பயப்படுற மாதிரி இருக்காது. பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானை தரிசித்து தீபம் ஏத்துறது மூலயமா எல்லா துன்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி கூடும்.